மா வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க வைக்கட்டும்? அந்த வாஷிங் மிஷின் மேல வச்சிடுப்பா. சரிம்மா. சுமி சுமி அந்த வந்துப்பா. என்னம்மா இது? என்னப்பா? வெள்ளிக்கிழமை அதுவுமா சாமி கும்பிட்றப்ப கருப்பு ட்ரெஸ்ஸோட வந்து நிக்கிற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? போ போய் மாத்திட்டு வா போ. வக்ரதுண்ட மகாகாய், இந்த வீட்டை நம்மளே சொந்த வீடாக்கணும் கடவுளே. அக்ஷய் இங்க வா. டே, அந்த குழம்புல கொஞ்சம் உப்பு கரெக்டா தான் போட்டா என்னடா? மா சமைக்கிற எங்களுக்கு தெரியாதா? போமா அங்கிட்டு. டே என்ன கொஞ்சம் கிளாஸ்ல இறக்கி விட்டுடா, டைம் ஆயிடுச்சு. உங்களை நான் ஆன்லைன் கிளாஸ் சேர சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் கேட்க மாட்டீங்க. ஓ, காசு நிறைய வச்சிருக்கியோ? இன்டைரக்டா சொல்லி காட்டுறீங்க. டே, ஆன்லைன் கிளாஸ்க்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அது இல்லாம அது அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இருக்காதான்டா. ஓகே ஓகே. ஏண்டா, உனக்கு முன்னாடி பாஸ் ஆகி வேலைக்கு பெரும் பயமா இருக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இந்த செம்ல எல்லா அரியரையும் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. கொரோனால பார்த்து எழுதியே பாஸ் ஆகல, பேச வந்துட்டான். மா ஐயோ, கிளம்புற நேரத்துல யாருன்னு தெரியலையே. மா நான் பாக்குறேன், நீங்க போய் கிளம்புங்க. சரிடா. யாருங்க? யாரு வேணும்? கார்பரேஷனா? நாங்க ஏற்கனவே பில் பே பண்ணிட்டோமே. ஓ, சென்சஸ் எடுக்க வந்திருக்கீங்க கரெக்டா? எங்க வீட்ல நான் எங்க அம்மா மட்டும்தான். ப்ரூஃப் ஏதாவது வேணுமா? ஹலோ மிஸ்டர். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த உமன்ஸ் ஹார்லிக்ஸ் ரேட்டிங் கேட்டு வருவாங்களே, இல்ல ஏதாவது ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஹெல்ப் ஏதாவது வேணுமா? நான் போய் காசு ஏதாவது எடுத்துட்டு வரேன். டேய், மீ உன்னதாண்டா, வாடா. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? என்னங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் தேவி. ஏன் கேக்குறீங்க? ஓ, இதுதான் தேவியோட பார்க்கிங்கா? அதனாலதான் சார் உங்க பைக்கை தரையில பார்க் பண்ணாம என்னோட கார் மேல பார்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஒரு நிமிஷம் வரேன். இருந்தாலும் இந்த ஓனருக்கு வந்த ஐடியா நமக்கு வரல பாருங்களேன். யார பத்தி பேசுறீங்க? அதாங்க, நல்லா களிமண்ல செஞ்ச கட்டபொம்மை மாதிரி இருப்பானே, அவன்தான். ஏன், அவருக்கு என்ன? பின்ன எப்ப பார்த்தாலும் பானம் பானம்னு. சரி சொல்லுங்க, உங்ககிட்ட எவ்வளவு வாங்கினாரு? வாட்? அட என்னங்க நீங்க, உங்க காரை இங்க ரெண்டலுக்கு தானே பார்க் பண்ணிருக்கீங்க, அதான் கேட்டேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் எங்க இங்க நிப்பாட்டி இருக்கீங்க? அந்த அப்பெல்லாம் யாருக்கும் தரமாட்டானே. எருமாடு இருமல சத்தம் கேட்குது. அந்த ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன், பாப்பாங்க. குட் மார்னிங் சார். இப்போதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். என்னம்மா லஞ்ச் பாக்ஸ் மேலே வச்சுட்டு வந்துட்ட? மறந்துட்டப்பா. சரி, பார்த்து போயிட்டு வாமா. மா, இன்னைக்கு யார் சமையல்? அக்ஷய் தான்டா. நல்ல வேலை. என்னது? நல்லா வேலைம்மா. உன் கைப்பக்கம் மாதிரி வருமா? மச்சான், நீ சாப்பிடல? எங்க? அதான் நீ எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டியே. இல்ல மச்சான், நீ சோகமா இருக்க, சாப்பிட மாட்டேன்னு நினைச்சேன்டா. டே அக்ஷய், என்னம்மா கிளாஸ் கிளம்பிட்டீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டா, கிரிக்கெட்னு அவனை கூட்டு சுத்துற நேரத்துக்கு இந்த அரியஸை கம்ப்ளீட் பண்ணா என்ன? மச்சான், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. டேய், வண்டியை பார்க்கிங்ல ஒழுங்கா நிறுத்த மாட்டியா? தேவையில்லாத பிரச்சனைடா காலையில. மச்சான், நான் எது பண்ணாலும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்டா.
மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே காரணமா பண்றதுக்கு. அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. மீ வயசு பசங்க லைஃப் மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. நீங்க 2 பேரும் பேசாம இருந்தாவே எல்லாம் நல்லதே நடக்கும். வயசு பசங்களாம் லைஃப் மேட்டரை பத்தி பேசுற மூஞ்சிகளை பாரு. ஏய் வாடா, டைம் ஆயிடுச்சு. வெட்டியா பேசிக்கிட்டு அவங்கள விட்றா, நீ சொல்லு மச்சி. மச்சி, மேல் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கால. யாரு? ஓனர் பொண்ணா? ஆமாண்டா, அவ ஏங்க சொல்லுங்க. ஸ்மோக் பண்ணாதீங்க. அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து தான் பாதிக்கும். சரி, ஓகேங்க. ம். இவன என்ன மச்சான்? இல்ல மச்சி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வந்துட்டேன். இவன் வேற கிளம்புற நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு ஓரமா போடா. எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறேன். மச்சி, பாத்துக்கிறேன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கு மாமா, வந்துரு. என்ன நான் சொல்றேன். என்ன வேலைடா? அதான் மாமா, வேலை இருக்குன்னு சொன்னேனே. சரி மாமா, மறந்துடாத, நான் கால் பண்றேன். ம், பாதாம் பருப்பு என்ன இவன் புதுசா மாமான்றான்? பாதாம் பாதாம் ம். டேய், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறேனா? டேய், ஓனருக்கு பாம்பு காதுரா, கேட்டு போகுது. போடா. இப்பதான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் மாமா மாமான்னு கூப்பிடுறாங்கன்னு. 1 வீக் லவ்டா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. டோட்டலி டைம் வேஸ்ட். மச்சி, காமெடி பண்றதுக்கு நேரம் இல்லடா. சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் நீ தானே பாத்துட்டு இருக்க, இப்பயும் நீயே பாத்துக்கடா. போடா. டேய், சும்மாறா. ஆ? வாழ்றா. ஏண்டி வந்ததுலேருந்து சும்மாவே இருக்க? வேற என்ன செய்ய சொல்ற? ம், ம், ம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ரக்ஷய். சுமி, ஓ, அப்ப நான் சொல்ல கேட்க மாட்டியா? சரி, நான் போறேன் போ. கோவப்படாதடி. உனக்கா தோன்ற வரைக்கும் நான் எதுவும் சொல்லலை. வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? ம்ஹும். நம்ம கூடியேதான் இருக்கானுங்க, ஆனா நமக்கு முன்னாடி எல்லாத்தையும். ஏய், சும்மாடி, ஒண்ணுதானே. டேய், சவுண்ட குறைங்கடா. நிலைமை தெரியாம இப்படி பண்ணிட்டு இருந்த என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, பாத்துக்க. காதை மூடிக்க மாமா. ஐயோ, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, மாமான்னு மட்டும் சொல்லாதடா. ஓகே மாமா. ஏய், பருப்பு ஐயோ. என்னதான் பீச், பார்க், தியேட்டர்னு போனாலும் இப்படி யாருக்குமே தெரியாம சஸ்பென்ஸா மீட் பண்றதுல தான் கிக்கே இருக்கு. ஆனா எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏண்டி? பயமா இருக்கு அக்ஷய். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளால இந்த மாதிரி சமாளிக்க முடியும்? நம்ம சண்டை போறத பார்த்து யாருக்கு சந்தேகம் வரும் சொல்லு? ஆனாலும் நம்ம பேசுறதெல்லாம் உங்க அம்மா பார்த்துட்டு தானே இருக்காங்க. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நீ ஏன் சொல்லு? அவங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நான் சீக்கிரமே நம்ம லவ் மேட்டரை பத்தி அவங்கள்ட்ட சொல்றேன். ம். இருந்தாலும் காலைல நீ என்ன ரொம்ப தான் திட்டிட்டு தெரியுமா? தெரியும். நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா ஸ்டெப்ஸ் தான் நின்று இருந்தாரு, அது உனக்கு தெரியுமா? ஆ? ம். அநேகமா அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்லை. ஏய், எங்க அப்பா பத்தி தேவையில்லாம ஏதாவது பேசினேன், அவ்வளவுதான் உனக்கு. சரி சரி சரி, கோச்சுக்காத, இனிமே சொல்லல.
அக்ஷய் சுமி ஏய் உன் பார்வே சரியில்லை, நான் போறேன் போ. சுமி நான் பாவம் இல்ல, அதுக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படி? சிப்படா. சும்மா நடிக்காத, மூஞ்ச மாத்து கேவலமா இருக்கு. நீ எதுவுமே பண்ணலன்னா நான் எப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியும்? அப்ப நான் வேணா ஜோக் சொல்லவா? ஆ? என்னடா வேணாமா? வேணும், ஆனா ஜோக் இல்லை, அப்புறம் நீதான். ஏய் ஏய் வேணா. ஏய் ஐயோ வேற. ஆனா நமக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பாள, ஆனா எங்க இருப்பான்னு தான் தெரியல. இவ்வளோ பெருசாவா? ஆ.